ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் கீரை வாங்கியிருந்தேன். சரி, கீரை சமைச்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு கீரை கடையலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். பருப்பு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த கீரையை நல்லா அலசி எடுத்துக்கணும். கீரை வந்து எப்படியும் வந்து ஒரு 3 டைம்ஸாவது அலசணும். ஏன்னா நிறைய மண் இருக்கும். அதனால் வந்து கீரையை வந்து நல்லா அலசிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து வெங்காயம். நான் வந்து ஒரு 2 வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் நல்ல பழமாக 2 தக்காளி, அவ்வளோதான். எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து தான் நான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். அதில் வந்து தேவையான அளவு வந்து உப்பு, மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கணும். நான் வந்து வீக்லி வந்து 3 டேஸாவது வந்து கீரை எடுத்துப்போம். அப்படி இல்லை அப்படின்னா கம்பல்சரி 2 முறையாவது வந்து நாங்கள் கீரை சாப்பிடுவோம். ஒரு நாள் வந்து பொரியல் பண்ணுவேன், ஒரு நாள் வந்து கடையில் செய்வேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து கீரை ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் அடிக்கடி கீரை சமைப்போம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து என்ன பொரியல் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காய் வாங்கி வந்து ஒரு 2 நாள் ஆகிடுச்சு. இதை வந்து இன்றைக்கி பொரியல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், கட் பண்ணும்போது கொஞ்சம் காயெலாம் வந்து பழுத்துடுச்சு. பழுத்தா வந்து இனிப்பாயிடும். அதனால் வந்து நம்ம வந்து எப்போ கோவக்காய் வாங்கினாலும் சீக்கிரமாகவே சமைச்சிடணும். அவ்வளோதான். எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும். அப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், இது 2மே வந்து பொரிஞ்ச பிறகு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் வந்து அதில் சேர்த்துக்கலாம். என் பசங்களுக்கு வந்து எந்த காயாக இருந்தாலுமே பொரியலை விட வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு வந்து ஆயில் ஐட்டம் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்து பொரியல் தான் கேட்பாங்க. சரி, அவருக்காக இன்றைக்கி வந்து நான் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச கோவக்காய் வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து பொரியல் செய்யும்போது தண்ணியில் வந்து அதிகமாக ஊற்றி வேக வைக்கக்கூடாது. சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், அதுலேயே வந்து வெந்துடும். அவ்வளோதான். நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து துருவியை வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் எப்போவுமே வந்து பொரியல் செய்யும்போது தேங்காய் அரைப்பேன் பார்த்திங்களா, அதில் வந்து எப்போவுமே ஒரு பல்லு பூண்டு சேர்ப்பேன். நமக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நான் பேட் அப்பளமும் கொஞ்சம் பொரிச்சிருந்தேன். வீட்டில் வந்து பேட் அப்பளம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நான் பேட் அப்பளம் இன்றைக்கி கொஞ்சம் செஞ்சுருந்தேன். பசங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி எக் ரைஸ் பண்ணி அவனுங்களுக்கு லன்ச் பேக் பண்ணி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறமா இவருக்காக சமைச்சது தான் இது வந்து நான் வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நம்ம வந்து என்ன தான் லன்ச் பேக் பண்ணி கொடுத்தாலும் நாங்கள் வந்து எங்களுக்குன்னு கொஞ்சம் சில நேரத்தில் வந்து மார்னிங்கே மொத்தமாக சமைச்சிருவேன். சில நேரத்தில் வந்து பசங்களுக்கு அவசரமாக சீக்கிரமாக கட்டி கொடுத்துட்டு அப்புறமா எங்களுக்கு தேவையான குழம்பு வந்து நான் செஞ்சுப்பேன். அவ்வளோதான். இப்போ வந்து கீரையை வந்து தாளிச்சிடலாம். கீரை வந்து நல்லா வெந்துட்ட பிறகு அதை கடைஞ்சி எடுத்துக்கணும். அடுத்து வந்து கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் பெருங்காயம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்தா வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பருப்பு சேர்க்கறதுனால பெருங்காயம் போடுறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப்